அன்புறவுகளுக்கு வணக்கம். இந்த ஆண்டாவது ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படுமா அப்படின்ற கேள்வி பிஎட் படித்த பட்டதாரிகள்கிட்டையும் இடைநிலை ஆசிரியர்கள்கிட்டையும் எழுந்திருக்கு. ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் டெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படவே இல்லை. அது எப்படி நடக்குது, அது ஏன் கொண்டு வந்தாங்க, அது எப்போது தமிழகத்தில் நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். மத்திய அரசினுடைய கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வராங்க. அதன்படி 1லிருந்து 8வது வரைக்கும் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களும் பிஎட் படித்த பட்டதாரி ஆசிரியர்கள் இருவருமே இந்த டெட் அப்படின்ற தேர்வை எழுதுவது கட்டாயம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த டெட் தேர்வு 2 விதங்களாக நடக்குது. மத்திய அரசு பள்ளிகளில் டெட் தேர்வை சிபிஎஸ்இ நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டெட் தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் அவங்க நடத்துகிறாங்க. ஸோ இதுதான் 2 முறையாக இருக்குது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் சிடெட் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அதை தான் இந்த டெட் எக்ஸாம்ஸ்லாம் நடத்துகிறாங்க. சிபிஎஸ்இ அதாவது நான் சொன்னேன் இல்லையா, தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை இந்த டெட் தேர்வை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மத்திய அரசு ஃபாலோ பண்ணி டிசம்பர் ஜனவரி ஆகிய 2 மாதங்களில் இந்த தேர்வை நடத்துகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே நேர்மாறாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த அக்டோபர் 2023 தான் கடைசியாக தேர்வு நடந்திருக்கு. அதன் பிறகு எக்ஸாம்ஸே நடத்தலை. கடந்த ஏப்ரல் மாதம் 2024 ஒரு ஆனுவல் பிளானரை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதன்படி ஜூலையில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜூலை முடிஞ்சு அந்த வருஷமே முடிஞ்சு புது வருஷமும் பிறந்துச்சு, இன்னமும் எக்ஸாம் நடக்கலை. இதில் ஆசிரியர்களுடைய பதவி உயர்வுக்கும் டெட் தேர்வு கட்டாயம் அப்படின்னு சொன்னதால் ஆசிரியராக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க டெட் தேர்வு எப்பொழுது அப்படின்னு கேட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் அரசு அதிகாரிகள்கிட்ட அந்த டெட்டில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசுக்கிட்டேருந்து எங்களுக்கு அனுமதி கிடைக்கல, அரசுக்கிட்டேருந்து அனுமதி கிடைத்தப்புறம் நாங்கள் இந்த எக்ஸாமை நடத்துவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களுடைய ஒர்க்கை செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் டெட் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனுடைய ஒர்க்கை ஸ்பீடப் பண்ணி தொடர்ச்சியாக தேர்வுகளை நடத்தி ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கும்போது தான் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதை நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். ஸோ டெட் தேர்வு எப்பொழுது அப்படின்ற கேள்வி எல்லோரிடமும் இருக்குது, பதில் அரசுக்கிட்ட தான் இருக்குது.